அவரோடு நெருங்குறோம். அந்த ஜீவனில் இன்பம் காணும் பொழுது இந்த உள்ள இருக்கிற ஜீவன் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த உள்ள இருக்கிற ஜீவன் எந்த ஃபார்ம்ல வெளியே வருகிறதோ அதான் நோக்கம். பொதுவாக கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்கள் நினைக்கிற முதல் கேள்வி, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், எனக்கு என்ன இருக்கணும், இதான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார், எதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். அவங்க சித்தம்னு வந்தாவே முதல்ல வர்றது ஆக்ஷன் தான் உள்ள வருவாங்க. அதுல செகண்டரி, அது பிரைமரி கிடையாது, செகண்டரி. பிரதானமான சித்தம் என்பது கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கணும், தேவனை அறிகிற அறிவில் நான் இன்பமா இருக்கணும், அவருடைய அன்பில் நான் திளைக்கணும், அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம் இருக்கு. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க. முற்றிலுமாக தேவனோடு நெருங்கி தேவனை அறிகிற அறிவில் வாழ்கிறீர்கள் என்றால், நீங்க என்னவாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதில் வாழ்கிறீர்கள் என்றால், நீங்க என்ன செய்ய வேண்டுங்கிறது தன்னால தெரிய ஆரம்பிக்கும். கவனிங்க, முக்கியமான காரியம். உங்களோட டூயிங்ல கவனம் செலுத்தாதீங்க, நான் என்னவா இருக்கிறேங்கிறதுல கவனம் செலுத்துங்க. நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன், தேவனுடைய ராஜரிய ஆசாரிய கூட்டமாக இருக்கிறேன். நான் என்னவா இருக்கிறேன் என்கிற காரியத்தில் நீங்க வேரூன்றினீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டுங்கிறது பை ப்ராடக்டா வரும். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களை ஒன்னா உருவாக்கி இருக்கிறார், அவரோடு இருக்கும்படியாக, அவரை அறியும்படியாக, அவரை அறிகிற அறிவில நாளுக்கு நாள் முன்னேறும்படியாக. அதான் நாம் தேவன் வைத்திருக்கிற நிலை. இந்த நிலையில உறுதியா இருந்தோம் என்றால் செய்யக்கூடிய செயல் தானாக வர ஆரம்பிக்கும். பிரதானமான சித்தம், நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவர் என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அதன் விளைவாக தான் கனிகள் வருகிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தாலும் பார்த்தீங்களா, அவரோடு அபேடாகிறோம், அவரோடு நெருங்குறோம். அந்த ஜீவனில் இன்பம் காணும் பொழுது இந்த உள்ள இருக்கிற ஜீவன் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த உள்ள இருக்கிற ஜீவன் எந்த ஃபார்ம்ல வெளியே வருகிறதோ அதான் நோக்கம். கவனிச்சே வாங்க. நீங்க டாக்டரா இருக்க அழைக்கப்பட்டிருக்கலாம். உலகத்தில் எத்தனை பேர் டாக்டர் இருக்காங்க? ஆனா நீங்க தேவனால் அழைக்கப்பட்ட டாக்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுடைய ஜீவன் அந்த ப்ரொஃபஷனல்ல வெளிப்படணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்க மெக்கானிக்கலா இருக்கலாம். மெக்கானிக்கா கவனிங்க, பொதுவா மக்கள் சித்தம்னாவே மாம்சத்தில் செய்யக்கூடிய செயலைத்தான் முதல்ல கொண்டு வராங்க. நான் என்ன செய்யணும், என் மாம்சத்தில் எப்படி இருக்கணும். சரி, 50 வருஷம் டாக்டர் ஆயிட்டீங்க, இப்போ டாக்டர் ப்ரொஃபஷனல் இல்லை, இப்போ நீங்க அப்போ சித்தத்தில் இல்லையா? சித்தம் முடிஞ்சிருச்சா? 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ நீங்க சித்தத்தில் இல்லையா? பிரதானமான சித்தம் என்பது ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்க, டாக்டரா இருக்கீங்க, பாஸ்டா இருக்கீங்க கிடையாது. பிரதானமான சித்தம் அவரோடு இணைக்கப்படுவது, அவரை அறிகிற அறிவில வளர்வது, அவர் உங்களுக்குள்ள இருப்பது, நீங்கள் அவருக்குள்ள இருப்பதான் பிரதானமான சித்தம். அந்த சித்தத்தில் நீங்க வேரூன்றி கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டுங்கிறது தன்னாக கொஞ்ச நாள வரும். இதை பைபாஸ் பண்ணிட்டு நீங்க செகண்ட் போனீங்கன்னா வாழ்நாள் முழுக்க விரக்தி மட்டும்தான் இருக்கும். உங்க சித்தமே தெரியாது, கடைசி வரை தெரியாது. நான் பாஸ்டா இருக்கேன், பாஸ்டா இருக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்கே நான் பாஸ்டா போல, அங்கே போனோடனே மைக் எங்கே, நான் வந்துட்டேன், நான் ஒரு பாட்டு பாட போறேன். நான் அங்கே போகும்பொழுது நான் என்ன செய்கிறேன் என்பதை கொண்டு உலகம் என்ன அறியக்கூடாது, நான் என்னவா இருக்கிறேன் என்பதை கொண்டு உலகம் அறியணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதான் சித்தம். உங்களுக்குள்ள இருக்க பிதாவுடைய ஜீவன் கிறிஸ்துவுடைய ஜீவனை வெளிப்படுத்தக்கூடிய தான் ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுடைய செயல் அல்ல, உங்களுடைய பீயிங்கை வெளிப்படுத்தணும். நீங்க அவருக்குள்ள என்னவா இருக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா பிரதானமான சித்தம். இதன் விளைவாதான் என்ன செய்வது, எங்கே போவது,
எனக்கு என்ன இருப்பதுங்கிறதுலாம் விளைவாக வரக்கூடியது. இதை அறியாமல் யாரே ஒருத்தட்ட போய் நான் முழங்கால் போட்டு ஐயா எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, ஜெபம் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்கு முழங்கால் போட்ட சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்ஸ்டன்ட் ப்ராஃபட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஃபோட்டோ காமிச்சாவே குறி சொல்கிறவங்களா இருக்காங்க. குறி சொல்கிறாங்க. அவங்க வந்து சொல்கிறத வந்து இவங்க வந்து அந்த காலத்தில் லெட்ரு, இப்போ வந்து செல்ல வாய்ஸ் ரெக்கார்டு பிடிக்கிறாங்க. அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டு பிடிச்சி இதான் சொல்கிறா, இதான் சொல்கிறா, இதான் சொல்கிறா, இதான் சொல்கிறா, இதான் சொல்கிறா, இதான் சொல்கிறார். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு வேலை செய்வீங்க, அதில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அப்புறம் அடுத்த வேலைக்கு போவீங்க, அதில் நிம்மதி இருக்காது. எனக்கு கர்த்தர் இதில் வர சொல்லலை, அதில் வர சொல்லிட்டாரு, எல்லாம் முடிஞ்சோன்னா நான் பாஸ் ஆகிட்டேன், அதில் நிம்மதி இருக்காது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பார்க்கவே இல்லை. அவரை அறியணும், அவருக்கு உறவில் வளரணும். அவரை அறிகிற அறிவில் நாளுக்கு நாள் வளர்ந்து அந்த உறவில இன்பம் காண்கிறோம் என்றால் நான் என்ன செய்ய முடியாத உருவாக்கப்பட்டிருக்கிறது பின்னாடி அவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அதன் மூலமாக தான் வெளிப்படுத்துவார்.